ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஜீரோ டு ஹீரோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஜீரோ டு ஹீரோ பண்றதுக்கு 2 விதமா நம்மளால ஜீரோ டு ஹீரோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கலா சார்ட் அனாலிசிஸ் பண்ணி ஜீரோ டு ஹீரோ பண்ண முடியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நம்மளால ஜீரோ டு ஹீரோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னிக்கலா சார்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு கேபிட்டல் எவ்வளவு யூஸ் பண்ணலாம்னா, நீங்க ஒரு 10,000 கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றீங்க. ஜீரோ டு ஹீரோக்கு எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னா 500 இருந்து 1000 ருபீஸ். அதாவது உங்களோட கேபிட்டல் இருந்து 5% இருந்து 10% மட்டும்தான் நீங்க ஜீரோ டு ஹீரோ யூஸ் பண்றது. நீங்க ஜீரோ டு ஹீரோ பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல எக்ஸாம்பிள் இந்த வீக்ல வந்து நீங்க ஒரு 5000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 5000ல ஒரு 500 ஆர் 1000 ருபீஸோ எடுத்து அதுல இருந்து நீங்க ஜீரோ டு ஹீரோ பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? முன்னாடி அட் த மணினா என்ன, இந்த மணினா என்ன, அது உங்களுக்கு தெரியலன்னா நான் ஃபர்ஸ்ட் அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பிரைஸ் பாருங்க, 24,102 பிரைஸ் இருக்கு. 103னா உங்களுக்கு நியர்பைல இருக்க ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் என்னன்னு பாருங்க, 24,100. ஸோ 24,100 தான் உங்களுக்கு. 24,100 தான் நிஃப்டியோட அட் த மணி, அதாவது ஏடிஎம்மோட பிரைஸ் பாருங்க 16.55 ருபீஸ் இருக்கு. அதாவது 64 ரூபாய் 55 பைசால இருக்கு. காலுக்கு இந்த மணினா என்னன்னா, அந்த 64 பிரைஸ்க்கு மேல 64.55 64 ரூபாய் 55 பைசாக்கு மேல பிரீமியம் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மணி. அதாவது 24,050ல பாருங்க 95 ருபீஸ் இருக்குது. 24,000ல பாருங்க 131.3 ருபீஸ் இருக்குது. அதே இது புட்டுக்கு நம்ம அட் த மணி என்ன பார்த்திருக்கோம்னா 24,100, அதாவது ரவுண்ட் ஆஃப் ஃபிகர்ல இருக்கிறது நமக்கு அட் த மணின்னு பார்த்தாச்சு. இதுக்கு அவுட் ஆஃப் த மணி என்னன்னா, இந்த பிரைஸ் அதாவது 54.45 ரூபீஸ்க்கு கீழே அதை விட லெஸ் எது இருக்கோ அது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. பாருங்க, இப்ப 24,050 பாருங்க 54 ருபீஸை விட கம்மியா இருக்கு. அதுக்கு 24,000 பாருங்க 23.6 ருபீஸ் தான் இருக்குது. அப்போ இந்த பிரைஸ் எல்லாமே, அதாவது 24,050 24,000 இதெல்லாமே புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. புட்டுக்கு இந்த மணி என்ன, 24,150 பாருங்க. அந்த மணியை விட அந்த மணி 54 ருபீஸ்ல இருக்குது. அதை விட பிரைஸ் அதிகமா இருக்கு, 80 ருபீஸ்ல இருக்குது. 24,200 பாருங்க 113 ருபீஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து இந்த மணி, புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி, புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி. ஸோ இது உங்களுக்கு புரியல, இன்னும் ஈஸியா சொல்லணும்னா கரண்ட் பிரைஸை பாருங்க. அதாவது நிஃப்டி 24,103 இந்த பிரைஸ்ல இருக்குது. எந்த பிரைஸ் எல்லாம் ரீச் ஆகி வந்திருக்கும்? 24,050 ரீச் ஆயிருக்குமா? 24,100 ரீச் ஆயிருக்குமா? 24,000 ரீச் ஆயிருக்குமா? 23,950 ரீச் ஆயிருக்குமா? இது எல்லாமே இதெல்லாமே இந்த மணி. இது எது ரீச் ஆக போகுது? இப்போ 24,103ல இருக்குது. 150 ரீச் ஆக போகுமா? 150 ரீச் ஆக போகுமா? இது வந்து அவுட் ஆஃப் த மணி. 200 ரீச் ஆக போகுமா? இந்த 200 வந்து கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி. 250 ரீச் ஆகுமா? இனிமேல் தானே ரீச் ஆகும். அப்போ இதுவும் கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி. இது புட் ஆப்ஷனுக்கு அப்படியே பார்க்கலாம், எந்தெந்த பிரைஸ் ரீச் ஆக போகுது. இப்போ 24,100 புட் ஆப்ஷன்றது கீழே, அதாவது மார்க்கெட் மேல இருந்து கீழே அகைன்ஸ்டா வர்றது. இப்போ 24,100 இந்த பிரைஸ் இருக்குது. இப்போ இந்த 24,150 இது எல்லாமே ரீச் ஆக போகுதோ அது வந்து அவுட் ஆஃப் த மணின்னு பார்த்தோம். இப்போ 24,100ல இருக்குது, மார்க்கெட் ரீச் ஆக போகுதோ அது எல்லாமே அவுட் ஆஃப் த மணின்னு பார்த்தோம். இங்க இருந்து அப்படியே பாருங்க, இப்போ 24,100ல இருக்குது. மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா தான் 24,050 போய் ரீச் ஆகும். ஸோ அப்போ இது அவுட் ஆஃப் த மணி. இன்னும் மார்க்கெட் கீழே வருதுனால 24,000 வந்து ரீச் ஆகும். அப்போ அது புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. புட்டுக்கு இந்த மணி என்ன, எதெல்லாம் ரீச் ஆயிருக்கும்? புட்ல மேல இருந்தா கீழே வந்திருக்குமா? அப்போ 24,150 இது வந்து புட்டுக்கு இந்த மணி. 200 தாண்டி தானே வந்திருக்கும். 200மே புட்டுக்கு இந்த மணி. இப்படிதான் ஆப்ஷன் செயின்ல ஒரு இந்த மணினா என்ன, அந்த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா எப்படின்னு அனாலிசிஸ் பண்ணணும். அப்படியே நம்ம சார்ட்ல போலாம். அப்படியே நம்ம சார்ட்டுக்கு எடுத்தாச்சு. இப்போ கரண்டா பாருங்க, ஒரு நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி. இந்த எக்ஸ்பைரியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்றது? இப்போ எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கலாம். மார்க்கெட் என்ன பிரைஸ்ல இருக்குன்னு பாருங்க. கரண்டா 24,085 இந்த பிரைஸ்ல இருக்கு. இப்போதான் நீங்க இந்த டைம்ல பண்ண போறீங்க.
அதாவது நீங்க ஒரு ஜீரோ டு ஹீரோ பண்ண போறீங்கன்னா எந்த டைமிங்ல பண்ணணும்னு ஒண்ணு இருக்குது. இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே எடுத்துக்கிறீங்க, மார்க்கெட் வந்து எல்லா டயத்துலயுமே உங்களுக்கு அந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்காது. இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஜீரோ டு ஹீரோ எப்ப பண்ணலாம்னா 1:30 PM. இப்போ நீங்க செகண்ட் இப்போ 1:30 PMக்கு நீங்க ஜீரோ டு ஹீரோ பண்ணலாம். எந்த மாதிரி பண்ணணும்? இப்போ மார்க்கெட் என்ன பிரைஸ்ல இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு சப்போர்ட்லயும் இல்ல, ரெசிஸ்டன்ட்லயும் இல்ல. இப்போ மார்க்கெட் வந்து இதை நான் சப்போர்ட்டா எடுத்துக்கேன்னா இதை பிரேக் பண்ணுச்சுனால், இந்த லைனை பிரேக் பண்ணுச்சுனால் இங்க இருந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது 1:30 டைம்ல பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஹெவியான ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் பாருங்க, 24,050. இந்த 24,050 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்க யூஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்து இங்க இருக்கு. இப்ப இங்க என்ன பண்ணலாம்னா இதோட டெல்டா தீட்டா வேல்யூ எல்லாம் மைனஸ் பண்ணி 24,090 இருக்கா, ஒரு 40 பாயிண்ட்ஸ் நமக்கு பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ டெல்டா வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு மைனஸ் பண்ணி இந்த 24,000 இதை பிரேக் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5 rupees 10 rupeesல இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிரீமியம் எடுத்து அதை நீங்க செல் பண்ணலாம். பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 24,050 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹெவியான ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அவுட் ஆஃப் த மணி எடுத்து நீங்க செல் பண்ணலாம். அவுட் ஆஃப் த மணியோட டெல்டா வேல்யூ எவ்வளவு இருக்கலாம்னா 0.2ல இருந்து 0.3 இருக்கலாம். அந்த 0.2ல இருந்து 0.3 டெல்டா இருக்கிற அவுட் ஆஃப் த மணி எடுத்து நீங்க செல் பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்க பிரேக் பண்ணுச்சுன்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணுங்க. இங்க இருந்து மார்க்கெட் மேல போச்சுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுங்க. அதே மாதிரி இல்ல உங்களுக்கு மார்க்கெட் இந்த 1:30க்கு எதுவுமே நடக்கல, அதாவது சப்போர்ட் கிட்ட இல்ல, ரெசிஸ்டன்ட் கிட்ட இல்ல, சப்போர்ட் பிரேக் பண்றது மாதிரி இல்ல, ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்றது மாதிரி இல்ல, இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா 1:30க்கு நீங்க உங்களால ஜீரோ டு ஹீரோ உங்களுக்கு வரல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் 2:30க்கு அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். வெயிட் பண்ணுங்க, அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் கிட்ட வருதான்னு பாருங்க. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது, இந்த 2:30க்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ இங்க போய் ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி தான் 0.2ல இருந்து 0.3 இருக்கிற டெல்டா, ஏன் நம்ம ஒரு அடுத்த மணியை செல் பண்ண கூடாதுன்னு இந்த இடத்துல சொல்றோம்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் மேல போச்சுன்னா அன்கேஸ் நீங்க கீழே வருது, மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்க வந்து ஒரு ஃபேக் கொடுத்துட்டு அகைன் உள்ள போகுதுன்னா உங்களுக்கு டெல்டா வேல்யூ அதிகமா இருக்கும், லாஸ் வந்து அதிகமா இருக்கும், அதோட பிரீமியம் பிரைஸ் அதிகமா இருக்கும், லாஸ் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் 0.2 to 0.3 டெல்டா வேல்யூ இருக்கிற பிரைஸை நீங்க இந்த இடத்துல ஒரு பிரேக் பண்ணிச்சுன்னா இங்க இருந்து செல் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கலாம்னா அது உங்களோட ரிஸ்க். நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணலாம்னா ஒரு 65 குவான்டிட்டி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 65 குவான்டிட்டி இருக்கு, ஒரு 5 லாட் ஓகேங்களா, ஒரு 5 rupeesல இருக்கிறது ஆர் 10 rupees, ஒரு 10 rupees இருக்குன்னா உங்களுக்கு 615 இருக்கும். இங்க 2 லாட், அதாவது நம்ம எடுத்துருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்னா 1000 rupees, 1200 ஆர் 1300 வரும் 10 rupees பண்ணீங்கன்னா. இது 5 rupeesல பண்ணீங்கன்னா ஒரு 3 லாட் பண்ணலாம். உங்களோட ரிஸ்க் அவ்வளவுதான் இருக்கணும். ஏன்னா அந்த ரிஸ்க்குமே உங்களோட கேபிட்டல்ல இருந்து நீங்க எடுத்து பண்ணக்கூடாது, நீங்க பண்ணி வச்சிருக்க ப்ராஃபிட்ல இருந்து பண்ணணும். இப்ப மார்க்கெட் வந்து இங்க வந்துருச்சு, இங்க ஓடாதுன்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வந்துருச்சு, சப்போர்ட்ல வந்துருச்சுன்னு இந்த இடத்துல பை பண்ணாதீங்க. அதை விட இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் இருக்கும். இந்த சப்போர்ட்ல இருந்து இது மேல போறதை விட இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன்ல நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப மார்க்கெட் மேல இருக்கு, ரெசிஸ்டன்ட் கிட்டே இருக்கு 1:30க்கு, 1:30 ரெசிஸ்டன்ட்ல பிரேக் பண்ண போகுது, பிரேக் பண்ண முடியும். அது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணுங்க. இது பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் மேல கிடைக்கும். ஒரு நல்ல நீங்க உங்களோட கேபிட்டலை உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 1300 பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 rupees ஆர் 10 rupeesல இருக்கிற பிரீமியம் 40 rupeesல இருந்து 50 rupees வர போறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களோட கேபிட்டல் எவ்வளவு வச்சிருப்பீங்கன்னா 1300 இருக்கும்,
அது எவ்வளவு வர போகும்னா 3000 ஆர் 3000 இருந்து 3500 வர போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த 2 டைம்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு 130 ஆர் 230 இந்த 2 டைம்ஸ் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இல்ல அதனால இந்த மாதிரி பண்ண முடியாது, எனக்கு டெக்னிக்கலா அனாலிசிஸ் பண்ண தெரியாது, நான் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன் ஆப்ஷன் செயின் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல நிஃப்டி இப்போ கரண்டா என்ன பிரைஸ் பாருங்க, 24,103. 24,100ன்றது அட் த மணி நம்ம பார்த்துருக்கோம். ஒன் அவுட் ஆஃப் த மணி. ஒன் அவுட் ஆஃப் த மணின்றது காலுக்கு என்ன 24,050. இது ஒன் அவுட் ஆஃப் த மணியா? புட்டுக்கு ஒன் அவுட் ஆஃப் த மணி என்ன 24,200. 113. இது இன்னைக்கு நம்ம பாக்குறதுனால இதோட பிரைஸ் ஹையா இருக்கு. இது ஒரு எக்ஸ்பைரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் லோவா தான் இருக்கும். நியர் எக்ஸ்பைரி 130 நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ் 40 ருபீஸ் இருக்கும். இதுக்கு ஒரு கரெக்டான ஓகேங்களா. ஒன் அவுட் ஆஃப் த மணி எடுக்க சொல்லியிருக்கோம். இந்த ஒன் அவுட் ஆஃப் த மணி எடுத்து இதுல நீங்க எங்க செல் பண்ணணும்னா இந்த ஒன் அவுட் ஆஃப் த மணி ரெண்டுமே ஒரு பிரைஸ்க்கு வரும். இது என்ன பிரைஸ்க்கு வரும்? டைமிங் ஃபர்ஸ்ட் டைமிங் முக்கியம். 130க்கு பாருங்க, 130க்கு 10 ருபீஸ்ல இருந்து 15 ருபீஸ். ஒன் அவுட் ஆஃப் த மணி பார்த்துருக்கோம்ல. இது இது வந்து அட் த மணின்னு பார்த்துருக்கோம். ஒன் அவுட் ஆஃப் த மணின்றது இது காலுக்கு வந்து ஒன் அவுட் ஆஃப் த மணின்றது 24,050. கரெக்டா? 24,050. புட்டுக்கு 24,200. இது உங்களுக்கு 10 ருபீஸ்ல இருந்து 15 ருபீஸ்க்கு வரும் பிரைஸ்ல இருக்கும். ஆவரேஜா ஒரு 12.5ல இருந்து 13 ருபீஸ்ல இந்த ரெண்டு பிரைஸ்மே மீட் ஆகும். 12.5 இருக்கலாம், 13ல இருக்கலாம். இந்த பிரைஸ்ல மீட் ஆகும். ரெண்டுமே பை பண்ணுங்க. ஒரு கால் ஆப்ஷனையும் பை பண்ணுங்க, ஒரு புட் ஆப்ஷனையும் பை பண்ணுங்க. இதுல மார்க்கெட் என்ன ஆகும்னா மார்க்கெட் ஒரு சைடு அகைன்ஸ்டா போகும். நீங்க கால் ஆப்ஷன் பை பண்ணிருக்கீங்கன்னா கால் ஆப்ஷன் ப்ராஃபிட் இருக்கும். அது அப் டு நீங்க 12.5ல பண்ணிருக்கீங்கல்ல, ஒரு 25ல இருந்து 30 ருபீஸ் வரை மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா மார்க்கெட் ஒன் சைடா மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு 25 to 30 ருபீஸ் போகுதுன்னா அங்க உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. அங்க ஒரு ரெசிஸ்டன் இருக்குன்னா அங்க ஒரு உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. அகைன் அப்படியே ஆப்போசிட் சைட்ல இருக்கிற புட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னா அதை எக்ஸிட் பண்ணாதீங்க, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. கெயின் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகும். அப்போ இந்த அவுட் ஆஃப் த மணில இருக்கிற புட் என்ன ஆகும்னா 10 ருபீஸ்ல இருந்தது 12.5 ருபீஸ் இருந்தது 5 ருபீஸ் 4 ருபீஸ் வர வந்துட்டு கெயின் ஒரு 40 ருபீஸ் 50 ருபீஸ் வர மேல போகலாம். அப்போ அந்த சைடு ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. இல்ல இந்த இதுல என்னால இதுல நீங்க ரெண்டையுமே பை பண்ணி வச்சிருக்கீங்க. ஒன் சைடு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் மேல போகும். ஒரு டபுள், அதாவது நீங்க 12.5 வாங்குறது ஒரு 30 ருபீஸ் வந்துருச்சுன்னா ஒன்ன கட் பண்ணுங்க. அதை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஏன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா உங்களோட அதாவது ஒரு 25-30 ருபீஸ் போனோன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உங்களோட கால்ல இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இல்ல மார்க்கெட் ஒன் சைடா போகுதுன்னா நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டுருங்க. இப்போ 100 உங்களுக்கு 30 ருபீஸ் போயிடுச்சுன்னா 25ல வைக்காம ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 40க்கு போயிடுச்சுன்னா 25, 50க்கு போச்சுன்னா 30. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணுங்க. நேர்ல போய் வைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு டபுள் உங்களுக்கு 25 நீங்க 10 ருபீஸ்ல பை பண்ணது உங்களுக்கு 40 ருபீஸ் போயிருச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து நியர்பை ஸ்டாப் லாஸ் உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புட் ஆப்ஷன் 0 ஆயிருமே, இது என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே விட்டுருங்க. ஒன்ஸ் ரெண்டு நடக்கலாம் இதுல. ஒன்னு மார்க்கெட் மேலேயே போயிடும், ஏன்னா கால் ஆப்ஷன் ப்ராஃபிட் கொடுத்துரும், புட் ஆப்ஷன் 0க்கு வந்துடும். இல்லைன்னா ஒரு 2 or 3 டைம்ஸ், அதாவது 10 ருபீஸ் வாங்க 30 ருபீஸ் வர மேல போயிட்டு கால் ஆப்ஷன்ல கெயின் மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகலாம். அப்போ இந்த 12.5 13 ருபீஸ் இந்த புட் ஆப்ஷன் உங்களுக்கு 30 to 40 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணலாம். அப்போ இந்த புட் ஆப்ஷனை அப்போ கட் பண்ணுங்க. கால் ஆப்ஷன் ஆல்ரெடி கட் பண்ணிருப்பீங்க, புட் ஆப்ஷனை அந்த மாதிரி கட் பண்ணுங்க. 0 ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்க ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல மார்க்கெட் வந்து 230 ஆயிருச்சு, இப்போ உங்களுக்கு என்ன பிரைஸ்ல இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 8ல இருந்து 10 ருபீஸ் அந்த பிரைஸ்ல இருக்கும். ஓகேவா? இந்த ஒன் அவுட் ஆஃப் த மணி வந்து 8 to 10 இருக்கும். இந்த புட்ல ஒன் அவுட் ஆஃப் த மணி வந்து 8 to 10 இருக்கும். ஸோ இது அந்த பிரைஸ்ல ஒரு 9 ருபீஸ் தான் ரெண்டு மீட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல பை பண்ணுங்க. கால் ஆப்ஷன் பை பண்ணுங்க, புட் ஆப்ஷன் பை பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ஒன்ஸ் கால் ஆப்ஷன் இல்ல புட் ஆப்ஷன் ஏதோ ஒன்று உங்களுக்கு போகும். 10 ருபீஸ் இருந்தது 20-30 ருபீஸ்க்கா போகும். அப்போ அந்த இடத்துல ஒன்ன கட் பண்ணுங்க. காலில் போயிடுச்சுன்னா காலில் உங்களுக்கு 2 டைம்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கட் பண்ணிக்கோங்க.
மார்க்கெட் அங்கிருந்து அகைன்ஸ்டா வரும். அப்போ புட்ல வந்து உங்களுக்கு ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது 10 ரூபீஸ்ல நீங்க பண்ணது ஒரு 50 ரூபீஸ் வரை கீழே வரலாம். அதாவது மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன்ல மேல போயிருக்கும். ஒரு 4 or 5 டைம்ஸ் இதுல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். இதே இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சென்செக்ஸுக்கு 27,000 இது வந்து அட் த மணி. இதுக்கு ஒன் அவுட் ஆஃப் த மணி என்னன்னா 76,900. ஒன் இது கால் ஆப்ஷனுக்கு. புட் ஆப்ஷனுக்கு ஒன் அவுட் ஆஃப் த மணி என்னன்னா உங்களுக்கு 77,100. இதை ஒன் அவுட் ஆஃப் த மணி. இதுல உங்களுக்கு 130 என்ன பிரைஸ்ல மீட் ஆகும்னா உங்களுக்கு 40 ரூபீஸ்ல இருந்து 50 ரூபீஸ் வரை பிரைஸ் மீட் ஆகும். இதுல மார்க்கெட் ஒன் ஆவரேஜா ஒரு 45 ரூபீஸ்ல உங்களுக்கு ஒன் அவுட் ஆஃப் த மணி கால், ஒன் அவுட் ஆஃப் த மணி புட் ரெண்டுமே மீட் ஆகும். ஒரு சைடு, ரெண்டு சைடுமே பை பண்ணுங்க. ஒன் சைடு டபுள் ஆர் ட்ரிபிள் டைம்ஸ் மேல போகும். அதை கட் பண்ணிக்கோங்க. அகைன்ஸ்டா மார்க்கெட் அங்கிருந்து ஃபால் ஆகும். இப்போ நீங்க பை பண்ணிட்டீங்க கால் ஆப்ஷன்ல உங்களுக்கு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போயிருச்சு. புட் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுங்க, கால் ஆப்ஷன் கட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த புட் ஆப்ஷன் அங்கிருந்து ஒரு ஃபால் நடக்கும். அப்போ இந்த பிரைஸ் உங்களுக்கு 45ல இருந்தது ஒரு 15 ரூபீஸ் வந்துட்டு அகைன் அந்த 100 120 அந்த மாதிரி மேல போகும். ஓகேவா? இது வந்து 130 டைம். இதுல நீங்க 230க்கு இந்த டைமிங் பாக்குறீங்கன்னா இந்த ஒன் அவுட் ஆஃப் த மணி என்ன இருக்கும்னா 25ல இருந்து 35 ரூபீஸ் இருக்கும். இதுவும் சேம், புட் ஆப்ஷனும் 25ல இருந்து 35. எந்த இடத்துல மீட் ஆகும்னா 30 ரூபீஸ்ல மீட் ஆகும். ஓகேங்களா? 28 to 30 ரூபீஸ்ல மீட் ஆகும். அதே மாதிரி இங்க பை பண்ணுங்க. மார்க்கெட் மேல போகும், இல்ல மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு புட்ல ப்ராஃபிட் இருப்பீங்க. 2 or 3 டைம்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சுன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அங்கிருந்து அகைன் மார்க்கெட் மேல போகும். அப்போ இந்த ஒன் அவுட் ஆஃப் த மணி பிரைஸ் உங்களுக்கு 30 ரூபீஸ்ல இருந்து கீழே, அதாவது 10 ரூபீஸ் 15 ரூபீஸ் வந்துட்டு அங்கிருந்து உங்களுக்கு 100 130 180 கூட மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மினிமம் கேபிட்டல் யூஸ் பண்ணுங்க. எவ்வளவு யூஸ் பண்ணலாம்னா உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து நீங்க ஒரு 10% யூஸ் பண்ணலாம். உங்களோட கேபிட்டல் இருந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இல்ல உங்களோட கேபிட்டல் இருந்து யூஸ் பண்றீங்கன்னா 1000 ரூபீஸ் 500 or 1000 ரூபீஸ் மினிமம் கேபிட்டலா இது மட்டுமே யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.